சுவையான மட்டன் பிரியாணி நம்ம சமையல் குடிசையோட நான்வெஜ் மாஸ்டர் செய்ய போகிறாரு. எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சுவையான சூடான மட்டன் பிரியாணி. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. மறக்காமல் சமையல் குடிசையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க மட்டன் பிரியாணி செய்கிறத பார்க்கலாம். கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மட்டன் கிரேவி எப்படி செய்யறன்றதை இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். நம்ம மாஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. முந்திரி பருப்பு, கசகசா இதை அரைச்சி வச்சுக்கணும். நம்ம மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு பாத்திரம் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கிட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடான கிராம்பு, அப்புறம் கசகசப்பட்டா பிரியாணி இலை, அந்த பட்டை வகைகளை நம்ம போட்டு ஒரு வறுத்துக்கலாம். அரைச்சி வச்ச தண்ணியாக அரைச்சிட்டோம். நீங்கள் எப்படி வேணாலும் அரைச்சி பூண்டை போட்டு அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு, கசகசா பேஸ்ட்டை போட்டுக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, நல்லா கொதி வந்தோடனே மசாலா வகையில் அதில் போட்டு நல்லா கிண்டலாம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி மசாலா, ஜீரகத்தூள், பெப்பர் தூள், மல்லித்தூள் சேர்ந்த ஒரு கலவை. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. புதினாக்கு தேவையான அளவு. அப்புறம் வேக வச்ச மட்டனை போட்டு நல்லா ஒரு கிண்டிக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியை தேவையான ஊற்றிக்கிட்டு பாஸ்மதி ரைஸ், பிரியாணி ரைஸை போட்டு ஒரு கிண்டி நல்லா மூடி வச்சிடணும்.
ஒரு 20 நிமிஷம் வச்ச அப்புறம் நம்ம பிரியாணியை இறக்கிடலாம். சுவையான சூடான மட்டன் பிரியாணி நம்ம மாஸ்டர் ரெடி பண்ணிட்டாரு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. அப்புறம் தேவையான அளவு நம்ம நெய் ஊற்றி ஒரு கிண்டு கிண்டி சாப்பிட வேண்டியது தான். இந்த பிரியாணிக்கு நீங்கள் மட்டன் கிரேவி இல்லை சிக்கன் கிரேவி செஞ்சு சைடிஷ்க்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.